வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பொன்னமராவதியினுடைய ரவுண்டானான்னு சொல்லக்கூடிய இடம். ரவுண்டானா ஆனால் ரவுண்ட் ஆகலை, இன்னும் ரவுண்ட் ஆகாமல் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக கேட்டுக்கிறேங்க. இந்த வாகன ஓட்டிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரவுண்டானா அமைக்கிறதுக்கான பணிகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த இண்டிகேஷன் லைட்டே இப்போ தான் வச்சுருக்கிறாங்க. அது பல கோரிக்கையை வைத்து என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் யார் வர்றது, யார் ஃபஸ்ட்டு போகிறது அப்படிங்கிறது தெரியாமே இன்னும் மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. நம்ம முந்திடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கிட்ட கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு. ஆகையால் தயவுசெய்து இந்த நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி நிர்வாகம் உடனே தயவுசெய்து முன் வச்சு இந்த லைட்டெல்லாம், அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பில் போடப்பட்ட இந்த லைட்டெல்லாம் இன்னும் கட்ட வேண்டிய பணிகள் இருக்குது. கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதையிட்டு இந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உண்டாகி அந்த 4 மூலையிலையும் நிற்கிற பொழுது யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு தெரியலை அவங்களுக்கு. அதுபோக இந்த பொன்னமராவதி மக்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு போகிறதுங்கிறத காட்டிலும் இந்த இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடிய அந்த நிறைய பேர் இப்போ புதுசாக பெண்கள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் லைசன்ஸ் வாங்கி ஓட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அதை உறுதி பண்ணி சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த 2 ஒத்தட்டையும் கடிச்சிக்கிட்டு ஓட்டுவாங்க சில பெண்கள். அவங்கள பார்த்தா நான்லாம் முன்னாடி நின்றுவேன். ஏன்னா பயமாக இருக்குது, அவங்க திடீர்னு மோதிட்டாங்கன்னா போச்சு. 2 ஒத்தட்டையும் கடிச்சிக்கிடுவாங்க. அப்போ தான் பழகி இப்போ தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து அவங்களாம் வேகமாக முறுக்கிக்கிட்டு போகிறீங்க. எதிர்த்தாப்பில் வர்றவங்க அதே மாதிரி முறுக்கிக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஆபத்து உண்டு பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கிறங்க. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் நின்று வாங்க. அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு கொடுத்துருக்குறாங்க. அது இண்டிகேஷன் லைட்டு, சிக்னல் லைட்டு. அந்த சிக்னல் லைட்டு ரெட்டில் இருந்துச்சுன்னா நின்றுங்க. தயவுசெய்து நின்று க்ரீன் லைட் வந்தோன்னே போங்க. இது சிட்டியில் தான் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. நம்ம பொன்னமராவதிலையும் இது நடைமுறைக்கு வரணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ நம்மளும் ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சி ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்தி குடும்பத்துக்கு செலவத்தை உண்டு பண்ணிடாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கிறங்க. இந்த ரவுண்டானா பணிகள் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தயவுசெய்து அந்த பெண்கள், ஸ்கூட்டி ஓட்டக்கூடிய அந்த பெண்கள்லாம் தயவுசெய்து கவனமாக ஓட்டுங்க. நெடுஞ்சாலைத்துறை பணிகள் இன்னும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வீலரில் யார் ஃபஸ்ட்டு போகிறது, எந்த பக்கம் வர்றாங்க எப்படின்னே பாருங்கள். எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தயவுசெய்து மாறணும்னா கொஞ்சம் விரைவில் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை தயவுசெய்து எல்லாம் கடைபிடிக்கணும். அந்த ஸ்பாட்லேருந்து லைவாக தற்பொழுது வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். கீரவாணி அழகிளையராஜா, பொன்னமராவதி.